நடிகர் அஜித்குமாரின் தாயார் உடல் பெஸ் நகரில் உள்ள மின் மயானத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அஜித்குமார் குடும்பத்தினர் பெசன் நகர் மின் மயானத்திற்கு வருகை தந்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இடிக்காதுங்கடா, என்னடா நீங்க மனுஷங்கடா. அவர் வார சொல்றாங்க, கூப்பிடுப்பா போலீஸ் வேற. சார் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. நீங்க இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகனாகவும் மோட்டார் மற்றும் கார் பந்தய வீரராகவும் அஜித்குமார் அவரது தாயார் லோகினி மணி தனது 85வது வயதுல வயது முதிர்வு மற்றும் உடல்நல கோளாறின் காரணமாக நேற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி காலை 8:45 மணிக்கு மரணமடைந்தார். தாயார் மரணமடைந்த தகவலை கேட்டு கார் பந்தயத்திற்காக துபாயில இருந்து அவரது மகன்கள் ஒருவரான அஜித்குமார் நேற்று இரவு சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர், திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து பெசநகர் மின் மயானத்திற்கு அவரது உடல் இறுதி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தற்போது மின் மயானத்தை வந்தடைந்திருக்கிறது. அவரது மகன்கள் அஜித்குமார் உட்பட அவரது உடலை தோல்ல தாங்கி தற்போது இறுதி அஞ்சலிக்காக, அந்த இறுதி சடங்குகளுக்காக மயானத்திற்குள்ள கொண்டு சென்றிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்துல அவரது உடல் இன்று மத முறைகளின்படி அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நன்றி மணிகண்டன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.